பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? காலையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதிகாலையில ஆண்டவரை தேடின சந்தோஷம்தான். ஆண்டவரோட பேசுனீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை வாசித்தீங்களா? வசனத்தை வாசித்து தியானத்தை ஜெபிச்சீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அந்த நாள் முழுவதும் அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ முடியும். நீங்க பாக்குறீங்களா, இந்த தோட்டம் இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜெப தோட்டம். அதுல முதல் பகுதி தான் இது தேவனோடு நடக்கிற தோட்டம். நிறைய மாமரங்கள், பெரிய பெரிய மாமரங்கள்லாம் இருக்கிறது. இதுல தனியா வந்தா கூட சுற்றி நடந்து அப்படியே ஜெபிக்கலாம், தெய்வ பிரசன்னத்தை உணரலாம். அதுக்கான வசதிகள், ஜெபத்துக்கான வசதிகளை நாங்கள் இங்கே செய்து வைத்திருக்கிறோம். இங்கே பல கூட்டங்கள் நடக்கும். இந்த இடத்துல சில ஜெபங்கள் எல்லாம் நடக்கும். சில சமயம் முழுநீர் ஜெபம் நடக்கும், சில சமயம் ஹீலிங் மீட்டிங் இந்த இடத்துல நடக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்திருக்கிறார். இது நம்முடைய தேவனுடைய கூடாரத்திலிருந்து நடந்து வருகிற தூரம் தான். நீங்க விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கார்டன்ல அமைதியா அமர்ந்திருந்து ஜெபிச்சுட்டு போகலாம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்க இயேசுவோட நடக்கிறீங்க தானே? அப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதை குறித்த வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா புது சிருஷ்டி. அதாவது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும், புதிதாக்குதல். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். குடிக்கிறது, போதை வஸ்துகளை பயன்படுத்துறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி. அதனால பெற்றோருக்கு அவமானம், உடன் பிறந்தவர்களுக்கு அவமானம். இந்த மாதிரி தெரிந்து கொண்ட அவரை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுத்தார். உமக்குள்ள நான் வந்துடுறேன், எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்தவருடைய வாழ்க்கை மாறிவிட்டாரு. அவர் அதுக்கு பிறகு குடிக்கிறது இல்லை, போதை வஸ்து பயன்படுத்துறது இல்லை. அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டாரு. ஆனா அவருடைய தாயார் சொன்னாங்க, இவனை நான் நம்ப மாட்டேன், ஏமாத்துவான், இவன் ரொம்ப ஏமாத்துக்காரனுடைய சுபாவம், அப்படி நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்தி காசு வாங்கிட்டு போயிடுவாரு. இவன் ஏமாத்துவான், இப்ப மனம் மாறிட்ட மாதிரி நல்ல மாதிரி நடிக்கிறான், இவனாவது மாறாதாரு, பல முறை அப்படிதான் இருந்திருக்கிறான்னு சொல்லி சொந்த தாயாரே நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சில மாதங்கள் கழிச்ச பிறகு, ஏன் 1 வருஷம் கழிச்ச பிறகுதான் இப்ப நான் நம்புறேன் அவன் இயேசுக்குள்ள வந்திருக்கிறான், இயேசு அவனை மாத்தி இருக்கிறார் என்று. அப்ப தாயாரே நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அப்ப இயேசுக்குள்ள வரும்போது பழையவைகள்ல ஒளிந்து போயிடும் ஒரு மாற்றம். நான் இளம் வயதுல ரொம்ப கோவம், சின்ன வயசுல இருந்து ரொம்ப கோவம், எரிச்சல், பழி வாங்கணும், அடிக்கணும், திருப்பி அடிக்கணும், ஒரு மாதிரி சுபாவம் உள்ளவன் நான். அதனால எங்க வீட்டுல எல்லாருக்கும், எங்க வீட்டிலே மோசமான ஆளு நான் வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் மாறினதை பார்த்து முதல்ல எனக்கு ஆச்சரியம், நானா இப்படி மாறிட்டேன் அப்படின்னு. எங்க அம்மா ஆச்சரியப்பட்டு, எப்படா இவன் மாறின, நீ இவருடைய சுபாவெல்லாம் இப்படிப்பட்டது, பிறவி சுபாவம் இருந்ததில்ல, பிறவி குணம்னு சொல்லுவாங்க பாருங்க, மாறிட்டு எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு. அவங்க ஆச்சரியமா சொல்ல, எப்படி மாறிட்ட? நான் மாறல, இயேசு மாத்திட்டார். அதுதான் வசனம். ஒரு மனிதன் இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள் சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பிறவி குணத்தோட தான் இருக்கீங்களா? இது பிறவி குணங்க, மாறாதுங்க. எப்பவும் சிடுமுஞ்சி, எப்பவும் கோவப்பட்டுட்டே இருக்க, எரிச்சல், சண்டை, எப்பவுமே இந்த மாதிரி சுபாவம் தான். அப்படிதான் இருக்கிறீங்களா? அந்த பிறவி குணம் மாறணும். அதை மாத்துறது இயேசுவால மட்டும்தான் முடியும். அப்ப இயேசுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துட்டா வேண்டாத எல்லா சுபாவத்தையும் மாற்றி ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தருவார். நீங்க இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி. அதனால இயேசுவை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு மேல அன்பா இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கலாம். அவருக்குள்ள நீங்க புது வாழ்க்கை பெற்றிருக்கிறீங்களா? புது சிருஷ்டியா மாறி இருக்கிறீங்களான்றதான் முக்கியம். இல்லாட்டா இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே
எனக்குள்ள நீங்க வாங்க, என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை புது சிருஷ்டியா மாற்றுங்க. பழையவைகள் ஒளிந்து போகணும். அதுக்குதான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய குணங்கள் சுபாவங்களை மாற்றிவிடும். இப்ப சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. என் ஜென்ம சுபாவங்கள், இந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும், எல்லாவற்றையும் புதிதாக்குங்க. அதுக்காக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்துல தெய்வீக சமாதான சந்தோஷத்தை அருளி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.